அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கிறான். அவர் அதை நல்ல வழிகளில் செலவிடுகிறார். மற்றொருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறான். அவர் அதை கொண்டு நல்ல விதமாக தீர்ப்பளிப்பதோடு அந்த கல்வி ஞானத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த இரண்டு வகையான மனிதர்களை தவிர வேறு யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1409. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொறாமை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் வெறுக்கத்தக்க ஒரு குணம். இந்த குணத்தை மார்க்கம் வலிமையாக தடுக்கிறது. யாரிடம் இந்த குணம் இருக்கிறதோ அவர்களை வன்மையாக கண்டிக்கிறது. ஆனாலும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட இந்த இரண்டு வகையான மனிதர்கள் மீது பொறாமை கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது. அதாவது, இவரை போன்று எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தால் நானும் நல்ல வழிகளில் செலவு செய்திருப்பேன். இவரை போன்று அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை வழங்கியிருந்தால் நானும் இவரை போன்று நடந்து கொண்டிருப்பேன் என்று பொறாமை கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.